ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாப்பிங்க்கான பஸ்ஸர் அடிச்சிருச்சு. ஸோ 2 இதுலயும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதில வந்து மேனேஜர்ஸ் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அண்ட் அ சாரி சௌந்தர்யாவும், மஞ்சரியும் வந்து 2 பேரும் வந்து வோட் பண்ணிட்டே வராங்க. அதில அருண் வந்து ஃபர்ஸ்ட்டு வோட் பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து சுத்துறாரு. அதுக்கப்புறம் செல்ஃப் ஓட்ட மாத்திக்கலாமான்னு அப்படி இப்படின்னு மாத்துறாரு. அதில வந்து ஜெஃப்ரியும் கரெக்ட்டா அருணுக்கு ஏத்த மாரி நானும் மாத்திக்கிறேன். நானும் செல்ஃப் ஓட்ட போட்டுக்கிறேன் அப்படின்றான். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து தெரியுது, அங்க போய்னா விளையாட முடியும். ஸோ அங்க போனா வந்து இது பண்ண முடியுன்ட்டு அருண் பண்ணுவான். அதனால வந்து அவன விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாக்லினையும், மஞ்சரி அப்புறம் வந்து சௌந்தர்யா. ஸோ இவங்க 3 பேருமே நடுவுல வந்து ப்ளே பண்றாங்க. தீபக்குக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோன்னு தலையிலயும் கை வச்சு உட்காந்துட்டு இருக்காப்புல மனுஷன். ஸோ இப்படியும் சுத்துறாப்புல அருண், அப்படியும் சுத்துறாப்புல அருண். அப்புறம் வந்து ஒரு வழியா வந்து ஓட்டு போட்டு சௌந்தர்யா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாப்பிங்ல வந்து நம்ம லேபர் டீமும் வந்து அருண் வரக்கூடாதுன்றத முடிவுல இருக்கிறாங்க. ஸோ இப்போ லேபர் டீம்ல வந்து சத்யா வந்து மேனேஜரா வந்து ப்ரமோட் பண்ணி போறதுக்காக வோட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பஸர் அடிச்சிருச்சு. எல்லாமே வந்து பேசுறாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ரா எழுந்து சௌந்தர்யா போவாங்கன்னதுமே, சௌந்தர்யா மூஞ்சி பார்க்கணுமே, எல்லாமே பண்ணிட்டு அப்பாவி மாரி மூஞ்ச வச்சு தப்பிச்சிடலாம் அப்டின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது. இந்த சைட்ல வந்து நம்ம சத்யாவ ப்ரமோட் பண்ணிட்டாங்க. 2 பேருமே வந்து ஸ்வாப் ஆகுறாங்க. ஸோ லேபர்ஸ் எல்லாமே வந்து சௌந்தர்யா வந்து வெல்கம் பண்றாங்க. ஸோ சௌந்தர்யா மூஞ்ச பார்க்கும்போதே தெரியுது, ஹேப்பியா இல்லன்ட்டு. அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்மா. கன்டென்ட்டுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலன்ட்டு பண்ணிட்ட. இப்ப மாட்டிட்டு முழிக்கிறியே அப்படின்ற மாரி தான் இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்கும். பட் ரொம்பவும் குத்தம் சொல்ல முடியாது. கன்டென்ட்டுக்காக நம்பளுக்கா நம்ம என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காக தான் பண்ணாங்க. பட் ஓவரா பண்ணிட்டாங்களோன்னு நம்மளுக்கே தோணுது. ஸோ லேபர்ஸ் வந்து ஒரு 4 ரூல்ஸ வந்து வச்சாங்க இல்லையா? ஸோ அதுக்கான இதுவும் வந்து இப்போ இந்த இடத்துலயே வந்து பேசிர்றாங்க. ரிவீலும் ஸோ சோஃபாலயே உட்காந்து அந்த 4 டிபேட்ட வந்து பேசிர்றாங்க. அதாவது 4 ரூல்ஸு. அதில வந்து முத்து வந்து சொல்றாப்புல, சாரி பவித்ரா வந்து இப்போ வந்து பவித்ரா வந்து பேசுறாங்க அந்த 4 ரூல்ஸ பத்தி. அத சொல்ல வராங்க. முத்து தடுத்து, "இருங்க நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிர்றேன். உங்களுக்கு எதுனா வந்து டிபேட் பண்ணணும். அந்த ரூல்ஸுக்கு வந்து செட் ஆவலன்னா, நீங்க 2 பேரும் பேசுறீங்கன்னா, யார் அந்த ரூல்ஸ சொன்னாங்களோ அவங்க கிட்ட பேசுங்கன்றாரு." இத வந்து பேச விடாம தடுத்துட்டு இருந்தாப்புல ரஞ்சித். இதத்தான் நல்ல விதமா பேச வந்தாப்புல. ஏன்னா வந்து டைம் சேவ் ஆகும். 2வது வந்து மத்தவங்கலாம் வந்து குறுக்கிட மாட்டாங்கல்ல. ஸோ இத தான் சொல்ல வந்திருக்காப்புல. "இத தான் வந்து இவ்வளோ நேரம் சொல்ல வந்தியா நீ? இத தடுத்துட்டனா?" அப்படின்ட்டு எல்லாரும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் போதே தெரியுது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ரா வந்து அவங்களுக்கு வந்து ஓகேவாம். அதாவது லேபர்ஸ் வந்து சார், மேம்ன்னு அவங்க கூப்பிடுவாங்களாம். மத்த மேனேஜர்ஸ் வந்து கூப்பிட மாட்டாங்களாம். ஸோ அத வந்து அவங்க தெளிவாவே சொல்லல. இப்ப ஜாக்லின் எழுந்து சொல்றாங்க. "நான் உங்கள வந்து வாங்க, போங்கன்னு கூப்பிடுவோம். வா, போன்னு நாங்க கூப்பிட மாட்டோம். அதே மாரி நீங்களும் எங்கள வந்து வாங்க, போங்கன்னு கூப்பிடுங்க. வா, போன்னு கூப்பிடாதீங்க. அதே மாரி சார், மேம் கூப்பிடுறது, கூப்பிடாதது உங்க இஷ்டம்." அதாவது என்ன சொல்ல வர்றான்னா, மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸ் வந்து லேபர்ஸ சார்ன்னு கூப்பிட மாட்டாங்களாமா. ஸோ அதத்தான் வந்து இங்க தெளிவா சொல்றாங்க. அதாவது அவங்க தெளிவா சொல்றாங்க. அத நான் தெளிவா சொல்றேன். ஸோ இப்போ வந்து ரஞ்சித் வந்து எழுதி, நீங்க வந்து கூட மாட்டீங்க. அதுதான் வந்து அவர் சுத்தி கித்தி வந்து அப்படிதான் கரடுத்தனமா, தங்கமான்னு பேசி அவர் சொல்றாரு. நீங்க கூட மாட்டீங்க அப்படின்ட்டு அவரு ஓகேமா புரிஞ்சுகிட்டு உட்காந்துர்றாரு. அதுக்கப்புறம் ராணவ எழுந்து கேட்குறாப்புல, இது மாரி நான் இது மட்டும் இங்க சார், மேம்ன்னு சொல்லி லேபர கூப்பிடணும்னு சொல்லி கேட்கல. வெளிய வந்து இது மாரி கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்களுமே மேனேஜர்ஸ் கூப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ட்டு இங்க வந்து ஒரு குட்ட தூக்கி போட்டுறாப்புல. ஏன்டா டேய் விளையாட வந்தேன், விளையாட நீங்க ஏன்டா இத வந்து ரியல் லைஃப்ல வந்து கனெக்ட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ரியல் லைஃப்ல வந்து மேனேஜர் கண்டிப்பா கூட மாட்டானுங்க. கேட்டா 1008 ப்ரெஷர் இது திட்டிட்டு தான் போவான். என் சேர்ல வந்து உட்காருன்னு தான் சொல்லுவானுங்க. ஸோ நான் இதுவரைக்கும் நான் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது பார்த்தது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ அதத்தான் வந்து இங்கேயும் ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அ நீங்க வந்து மரியாதையா கூப்பிடுறீங்க. நான் உங்கள சார், மேம் நான் உங்கள சொல்லல. நீங்களா தான் சொல்றீங்க. அதே மாரி நாங்க மரியாதையா சொல்லுவோம். ஆனா சார், மேம்ன்னு கூப்பிட மாட்டோம்ன்னு சொல்றத இவங்க சுத்தி வளைச்சு பேசுறாங்க. இவங்க டிபேட் பண்றம்போது பார்த்தாலே தெரியுது. சிம்பிளா எங்களுக்கு அது கூப்பிடுறது விருப்பம் இல்ல. அதுக்கு பதில் வாங்க போங்கன்னு வேணா கூப்பிடுறோம்ன்னு சொல்லி தான் முடிச்சிருக்கோம். அது வந்து ராணுவம் வந்து பெருசா தூக்கி போட்டதுமே ஜாக்லின் தெரிஞ்சு போச்சு. ஐயோ! மாட்னோம்டா அப்டின்ட்டு. அதனால வந்து அவங்க சொல்றாங்க, சுத்தி வளைச்சு சொல்றாங்கப்பா. இப்போ ரஞ்சித் வந்து எழுந்து கரெக்ட்டான ஒரு கேள்வி கேட்டாரு. இப்போ நாங்க உங்கள சார், மேம்ன்னு கூப்பிடுறோம். அதே மாரி திரும்ப நீங்க சார், மேம்ன்னு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன குறையுதுன்னு கேட்டாங்க. செம்ம கேள்வி. ரஞ்சித் இப்ப தான் வாய தொறந்து பேசியிருக்காப்ல எனக்கு தெரிஞ்சு.
ஸோ, இப்போ வந்து நல்லா 2 பேரும் வந்து சுத்துன்னு பேசுறாங்க. ஜாக்லினும், ரஞ்சித்தும். கடைசியா வந்து ரஞ்சித் செம பாயிண்ட் வந்து அதே நான் மறுபடியும் அதே பாயிண்ட் தான் வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது கூப்பிடுறதுல விருப்பம் இல்ல. கரெக்ட்டு தானே? அப்டின்னும்போது ஜாக்லினுக்கு இது புரிஞ்சிருச்சு. அடுத்த பாயிண்ட் தெரியல. ஆமான்னும் சொல்ல முடியாது, இல்லன்னும் சொல்ல முடியாதுன்றனால அவங்க வந்து சொல்றாங்க, "அ அப்படி பேசுனீங்கன்னா எப்படி சார்? இப்படி தான் பேச முடியும்" அப்படின்றாங்க. ஸோ, இப்போ நடுவுல வந்து மஞ்சரி எழுந்து நின்னுட்டு அவங்க ஏதோ ஒரு பேச போறாங்க. மஞ்சரிய பத்தி தெரியும். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மஞ்சரி வந்து, "ஐயோ! நான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாரி, சார் நான் உங்கள வந்து கை கட்டிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து கை எடுத்து கும்பிடுங்கன்னு சொல்றேன். அதே மாரி நாங்களும் கையெடுத்து கும்பிடுறோன்றாங்க." அவங்க வந்து கரெக்ட்டான பாயிண்ட் தான் சொல்றாங்க. ஆனா வந்து சார், மேடம் கூட மாட்டாங்க. அதாவது மஞ்சரிய பத்தி தெரியும் இல்லையா? கீழ விழுந்தாலும் வந்து மீசையில மண் ஒட்டலன்னு தான் பேசுவாங்க. ஸோ அதே மாரி தான் வந்து இங்கேயும் சொல்றாங்க. இப்போ வந்து நடுவுல வந்து தீபக் வந்து நல்ல பாயிண்ட் கிடைச்சிருச்சு. டக்குனு எழுந்து, "இந்த மாரி எதுவுமே வேணாம் சார். நீங்க வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க. நான் வந்து உன்ன பேர் சொல்லி கூப்பிடுறேன்" அப்படின்ட்டாப்ல. முடிச்சு விட்டாப்புல இந்த சண்டைய. பட் எப்படியும் அவங்க சுத்துறாங்க. ஸோ இப்போ வந்து முத்து எழுந்துட்டு ஒரு லைன் வந்து பேசுறாப்புல. சரி இது மாரி வந்து அ எந்த ஒரு தொழிலாளியுமே வந்து மேனேஜர் சார்ன்னு கூப்பிட்டு நான் பார்த்ததில்ல. பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னும்போது, திடீர்னு தீபக் எழுந்துட்டு நடுவுல கட் பண்ணி பேசுறாப்புல. அ கூப்பிடணும்னா கூப்பிடுறோம். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா, இப்போ ஒரு ஹீட்டட் ஆர்கியுமென்ட் போகுது. இப்போ வந்து நாங்க சண்டை போடும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஞ்சித் சார் இங்க வாங்குறப்ப, "ஐயோ! ரஞ்சித் ஐ மீன் ரஞ்சித் சார் இங்க வாங்க" அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம முத்து அதிலேயே ஒரு பாயிண்ட்ட பிடிச்சு, அவன் பொருள் எடுத்து அவனே போடுற மாரி, "சார் நீங்க இங்க வாங்கனதுக்கும் ஒரு டோன் இருக்கு. சார் நீங்க இங்க வாங்க" அப்படின்றதுக்கும் ஒரு டோன் இருக்குது. அதனால வந்து இது வந்து செல்லுபடி ஆகாதுன்ற மாரி பேசிட்டாரு. தீபக் உட்காந்துட்டாரு. புரிஞ்சிருச்சு அவருக்கும். ஜாக்லினும் இத புரிஞ்சுகிட்டு, "நீங்க இப்படி பேசினா எப்படி?" அப்படின்றது அதையும் சுத்துறாங்க. ஸோ இப்போ வந்து ஜாக்லின் கேட்குறாங்க, "உங்களுக்கு மரியாதையா கூப்பிடணுமா? இல்ல சாருன்னு கூப்பிடணுமா?" அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. செம பாயிண்ட். இது எப்போ யோசிச்சாங்கன்னு தெரியல. கரெக்ட்டு தான். மரியாதையா கூப்பிடணுன்றது தான் இதுல வந்து இருக்கிறதுலயே வந்து மெயினான டா பாயிண்ட்டு. சாருன்னு கூப்பிடணும்லாம் கிடையாது. ஸோ, இப்போ முத்துவ பொறுத்தவரைக்கும் வந்து என்ன சொல்றாரு, "சார், மேடம்ன்ட்டு மரியாதையா கூப்பிடுங்க" அப்படின்றாரு. ஸோ, மரியாதை வேணுமா, சார், மேடம் வேணுமா, ஐ மீன் முத்து என்ன சொல்றாரு, 2மே வேணும் அப்படின்ட்டாரு. ஸோ, ஆக்சுவலா வந்து என்ன இது நம்மள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். ஸோ, அவங்க வந்து ரெஸ்பெக்ட் தரேன்ட்டாங்க. இவங்களும் ஒத்துக்கிட்டு போணும். ஸோ, நடுவுல வந்து சத்யா வந்து ஒரு பாயிண்ட் வந்து பேசுறாரு. ரஞ்சித், முத்து, அப்புறம் வந்து விஷால் நீங்கலாம் வாங்கன்றதுக்கும், அ முத்து சார், அ விஷால் சார்ன்றதுக்கு இது 2த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசம் நெறையா இருக்கு அப்படின்ற ஒரு லைன பேசுறாப்புல. இத பார்க்கும்போது நம்பளுக்குமே என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாரி தான் இருக்கு. சபாஷ்ங்க! ஜாக்லின் வேற லெவலுங்க. செம்மையா ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. அதாவது எப்படின்னா, வாங்க, போங்கன்றது நம்மள பொறுத்தவரைக்கும் அது மரியாதை. ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் அது சார், மேம் தான் மரியாதையாம். அதனால வந்து நாங்க வந்து அப்படி கூப்பிட்டுருவோம் அப்படின்ட்டு செம்ம ட்விஸ்ட்டுங்க. ஜாக்லின்லாம் ஜாக்லின் தாங்க. எப்படி தம்மா துண்டு இதுவே. ஆக்சுவலா வந்து அவங்களும் அப்படிதான் கேட்டாங்க. பட் ஆனா ஜாக்லின் வந்து வேற லெவல்ல ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க.